அவைக்கு வணக்கம். நான் நிவேதிகா சாச்சு, முழு ஏ அணி ஏவிலிருந்து. முத்தமிழார் உலகை ஆண்ட தமிழ் தாய்க்கும் அவையில் வீற்றிருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என் சக இளம் விஞ்ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற உலகளாவிய தத்துவத்தை அன்றே உரைக்க சொன்னது நம் தமிழ். ஆனால் தமிழ் வெறும் உணர்ச்சி பூர்வமான இலக்கிய மொழி மட்டுமல்ல, அது தர்க்க ரீதியான அறிவியல் மொழி என்பதையும் எண்பிப்பதே எமது இந்த உரை. சங்க இலக்கிய தொகுப்பான 8 தொகை நூல்களில் பொதிந்துள்ள அறிவியல் உண்மைகளை இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். புறநானூற்று பாடலொன்றில் பாடல் 30 உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் மிக அழகாக குறிப்பிடுகிறார். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பரிவும், சூரியனின் இயக்கம், அதன் ஈர்ப்பு விசை, காற்றே இல்லாத வெற்றிடம் பற்றிய புரிதல் அன்றே தமிழர்களிடம் இருந்தது. பூமி உருண்டை என்பதையும் அது தன்னை தானே சுற்றுகிறது என்பதையும் ஞாலம் என்ற சொல்லின் மூலம் முன்னோர்கள் உணர்த்தினர். 500 மற்றும் நற்றிணை பாடல்களில் உயிரினங்களின் வாழ்வியல் முறைகள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரையிலான வகைப்பாட்டை தொல்காப்பியம் சொல்ல அதன் நடைமுறை விளக்கங்களை 8 தொகை நூல்கள் காட்டுகின்றன. குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் அடுக்கி சொல்லும் 99 மலர்கள் வெறும் அழகுக்காக சொல்லப்பட்டவை அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு தாவரவியல் வகைப்பாட்டை கொண்டது. கலித்தொகை பாடல்கள் மனித மனதின் உணர்ச்சிகளை பகுத்தாராய்கின்றது. ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல். படித்துப்பத்தில் போர்க்களத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு தைக்கும் செய்தி பற்றிய குறிப்புகள் உள்ளன. வெள்ளை ஊசியில் தழும்பர தைத்த செய்தி அன்றைய மருத்துவ முன்னேற்றத்திற்கு சான்று. பரிபாடல் வையையை சிறப்பிக்கும் போது நீரின் வேகம், அழுத்தம் மற்றும் நீர் சுழற்சி பற்றிய தகவல்கள் பேசுகிறது. மேகம் கடலில் நீர் முகந்து மழையாய் பொழியும் அறிவியல் உண்மையை கடல் நீர் முகந்த கமன்சூழ் எலி என்னும் குறுந்தொகை பதிவு செய்கிறது. அன்பு நண்பர்களே, 8 தொகை என்பது வெறும் பாடல்களின் தொகுப்பு அல்ல, அது ஒரு தரவு பெட்டகம். தமிழன் அன்றே பகுத்தறிவுடனும் அறிவியல் பார்வையில் பயணித்திருக்கிறான் என்பதற்கு இந்த நூல்களே சாட்சி. இலக்கியம் காட்டும் அறிவியல் பாதையில் பயணித்து நாமும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவோம். அறிவியல் வளர்ப்போம், தமிழை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.